ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஹரே கிருஷ்ண சங்கீர்த்தன இயக்கத்தின் காலம். கலியுகம் களங்கங்கள் நிறைந்ததாகும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 12ஆம் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 51 பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. கலேர்தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். இக்கலியுகம் அளவற்ற குற்றங்கள் நிறைந்ததாகும். உண்மையில் இது கடல் அளவு குற்றங்களை கொண்டுள்ளது. தோஷ நிதி, ஆனால் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதாலேயே கலியுகத்தின் களங்கத்திலிருந்து ஒருவர் விடுபட்டு அவரது சுயமான ஆன்மீக உடலில் அவர் பரமபதத்தை சென்றடைய முடியும். இதுவே கலியுகத்தில் கிடைத்துள்ள நல்ல சந்தர்ப்பமாகும். கிருஷ்ணர் தோன்றிய போது அவரது கட்டளைகளை அவர் கொடுத்தார். மேலும் கிருஷ்ணரே ஒரு பக்தராக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக தோன்றிய போது கலியுக கடலை கடப்பதற்கான வழியை அவர் நமக்கு காட்டினார். அதுவே ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் பாதையாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றிய போது இந்த சகாப்தத்தின் சங்கீர்த்தன இயக்கத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். 10,000 ஆண்டுகளுக்கு இந்த சகாப்தம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஏற்று ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதாலேயே இக்கலியுகத்தில் உள்ள வீழ்ந்த ஆத்மாக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதை பேசப்பட்ட குருக்ஷேத்திர போருக்கு பிறகு 4,32,000 ஆண்டுகளுக்கு கலியுகம் தொடரும். இதில் 5,000 ஆண்டுகள் மட்டுமே கடந்துள்ளது. இவ்வாறாக இன்னும் 4,27,000 ஆண்டுகள் மீதமுள்ளன. இந்த 4,27,000 ஆண்டுகளில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் 500 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டதும் 10,000 ஆண்டுகளுக்கு நீடிக்க போவதுமான இந்த சங்கீர்த்தன இயக்கம் கலியுகத்தின் வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. அவர்கள் இக்கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்று ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதன் வாயிலாக பௌதிக வாழ்வின் பிடியில் இருந்து விடுபட்டு பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்லலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் எக்காலத்திலும் சக்தி வாய்ந்ததாகும். ஆனால் இக்கலியுகத்தில் அது விசேஷமான சக்தியை கொண்டுள்ளது. ஆகவே சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசிக்கும் வேளையில் இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தை வலியுறுத்தினார். கலேர்தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். எனக்கு பிரியமான ராஜனே, கலியுகம் குற்றங்கள் நிறைந்ததாக இருப்பினும் இந்த யுகத்தை பற்றிய சிறந்த குணம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அது என்னவெனில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதாலேயே ஜட பந்தத்திலிருந்து ஒருவர் விடுதலை அடைந்து தெய்வீகமான ராட்சியத்திற்கு அவரால் ஏற்றம் பெற முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 12ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் பதம் 51. பூரண கிருஷ்ண உணர்வில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பரப்பும் பணியை மேற்கொண்டுள்ளவர்கள் பௌதீக வாழ்வின் பிடியிலிருந்து மக்களை மிகவும் சுலபமாக விடுவிப்பதற்கு இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உபதேசங்களை பின்பற்றி மனப்பூர்வமாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே நமது கடமையாகும். இதுவே மனித சமுதாயத்தின் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய மிகச்சிறந்த பொது நலத் தொண்டாகும். ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதம் 23 பொருளுரையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.